இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் யாக்கோபு 1 திருவசனம். உங்கள் உள்ளத்தில் ஊன்றப்பட்ட வார்த்தையை பணிவோடு ஏற்றுக்கொள்ளுங்கள், அதுவே உங்களை மீட்க வல்லது. இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதர்களாம் ஸ்வர்கீம் அன்னாவிடம் நமக்காக இறை இயேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்றுத் தரும்படி ஜெபித்துக் கொள்வோம். இன்று ஜூலை மாதம் 26ஆம் நாள் சனிக்கிழமை. அனைவரும் எப்படி இருக்கிறீர்கள்? மகிழ்ந்திருக்க, மன நிம்மதியோடு இருக்க இறை இயேசுவை மன்றாடுகின்றேன். இன்று ஆண்டவர் இயேசு என்ன பேச போகிறார், என்னென்ன ஆன்ம உணர்த்துதலை எனக்கு தரப்போகிறார் என்று நினைக்கிறீர்களா? இன்றைய முதல் வாசகம் ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களோடு செய்த உடன்படிக்கையை எடுத்து காட்டும் விதமாய் இருக்கின்றது. பலியின் இரத்தத்தை அவர்கள் மேல் தெளிக்கிறார்கள். அவர்களும் ஆண்டவர் கூறிய வார்த்தைகள் அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்துவோம் என்று உறுதி எடுக்கின்றனர். நீங்களும் ஆண்டவர் உங்களை மறவாமல் இருக்க அவரின் வசனங்களை உங்கள் வாழ்க்கையில் கடைபிடியுங்கள். எப்போதுமே அட்வைஸ் சொல்லுவது ஈஸி நண்பர்களே, ஆனால் அதை நாம் பின்பற்றுவதுதான் கஷ்டம். ஆனால் முயற்சி செய்யுங்கள், அது நிச்சயம் உங்களில் ஒரு பழக்கமாக மாறும். ஒரு நாள் அட்லீஸ்ட் ஒரே ஒரு வசனமாவது வாசியுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக நேரத்தை அதிகரியுங்கள். ஒரு அதிகாரத்தை வாசிக்கும் அளவுக்கு அதில் முன்னேற்றம் வரும். ஒரு முறை பெரியவர்களை, மாமனார், மாமியார், பெற்றோர் இவர்களை எதிர்த்து தேவையில்லாத வார்த்தைகளை பேசிவிட்டீர்களா? உங்கள் மனசாட்சி உங்களை குத்தும், ஞாபகப்படுத்தும். அமைதியில் அமர்ந்து யோசிப்பீர்கள். நீ செய்தது தவறு என்று உங்களை குத்தி காட்டும். அதை அலட்சியப்படுத்தாதீர்கள். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், அடுத்த முறை அப்படியாய் நான் பிஹேவ் பண்ண மாட்டேன், பொறுமையாய் இருப்பேன் என்று மனதிற்குள் ஒப்புக்கொடுத்து செபியுங்கள். அதை நிறைவேற்ற இயேசு உங்களுக்கு உதவுவார். இன்றைய நற்செய்திக்கு முன் வாழ்த்தொளி கூறுகிறது, உங்கள் உள்ளத்தில் ஊன்றப்பட்ட வார்த்தையை பணிவோடு ஏற்றுக்கொள்ளுங்கள், அதுவே உங்களை மீட்க வல்லது என்று. எப்படி வார்த்தை உள்ளத்தில் ஊன்றப்படும்? தினமும் விவிலியத்தை எடுத்து வாசிக்க வேண்டும், அல்லது வாசிப்பதை கேட்க முயற்சி செய்ய வேண்டும். அப்போதுதான் அந்த வார்த்தை உங்கள் மனதில் ஆழமாய் பதியும். சரியான நேரத்தில் உங்கள் நினைவிற்கு வந்து எது செய்ய வேண்டும், எது செய்யக்கூடாது, எது உங்கள் வாழ்க்கைக்கு நன்று என்று உங்களோடு பேசும், சொல்லித்தரும். பொதுவாகவே வயலில் பார்த்தீர்கள் என்றால் நல்ல பயிரும் வளரும், அதனோடே களையும் வளரும். உடனே இயேசு அந்த களையை வெட்டி எறிவதில்லையாம். அறுவடை நாள் வரை இரண்டையுமே வளர விடுவாராம். கடைசியில் கோதுமையை களஞ்சியத்திலும் களையை எரிப்பதற்கும் போட்டு விடுவாராம். நம்முடனே இருப்பவர்கள் எந்த நல்ல குணங்களும் இல்லாதவர்கள், ஏமாற்று, பொய், புரட்டு, லஞ்சம், மற்ற குடும்பத்தை கெடுப்பது, அனைத்து கெட்ட குணங்களும் இருந்தும் வாழ்க்கையில் அவர்கள் மட்டும் உயர்ந்து கொண்டேதானே போகிறார்கள். இது ஏன் இப்படி நடக்கின்றது? நல்லவர்களைத்தானே ஆண்டவர் சோதிக்கிறார், நோய்வாய்ப்படுகிறார்கள். மற்றவர்களெல்லாம் சுகமாகத்தானே வாழ்கிறார்கள் என்ற எண்ணம் நமக்கு வரும். அதற்கு பதில்தான் அறுவடை வரை இரண்டையும் வளர விடுவார் இயேசு என்பது. ஆனால் தீர்ப்பு நாளில் அவர்கள் எரி நரகத்திற்குள் போவது உறுதி. நண்பர்களே, விண்ணரசுதான் இந்த வயல் ஓமைக்கு உதாரணம். நல்ல கோதுமை மணியாக உங்கள் குடும்பமும் பிள்ளைகளும் செழித்து நிற்க வேண்டும் என்றால் உங்கள் உள்ளத்திலும் சரி, உங்கள் வீட்டிலும் சரி, ஆண்டவரின் வார்த்தை, ஜெபம், ஜெபமாலை, மன்றாட்டு மாலை அனைத்தும் இருக்க வேண்டும். அப்போது பிசாசு எந்த களையையும் உங்கள் மனதில்
உங்கள் பிள்ளைகள் மனதில் விதைக்கவே முடியாது. செபிக்கலாமா? இயேசுவே, எங்களோடு உடன்படிக்கை செய்து கொண்ட தேவனே, உம் வசனம் என் மனதில் நிலையாயிருக்கட்டும். ஓய்வு நேரங்களிலெல்லாம் உமது துதி என் நாவில் இருக்கட்டும். துன்ப வேளையில் எங்களை காப்பாற்றும் இயேசுவே, ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம், ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.